இன்னைக்கு டே 3 ஆஃப் நான் வீட்ல சும்மா இல்ல. வீட்ல சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிடலாங்க. ஆனா வீட்டை பாத்துக்கிறதுக்கு தனியா ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லே தேவைப்படுங்க. நேத்துக்கு வீடியோல நான் சொல்லியிருப்பேன், பெண்கள் வீட்ல இருந்தே செய்யக்கூடிய ஒரு 5 தரமான பிசினஸ் என்ன அப்படின்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். நம்பர் 1, ஹோம்மேட் பிசினஸ். இந்த பிசினஸ் நிறைய பேர் செய்யறாங்க. எந்த அளவுக்கு நிறைய பேர் செய்யறாங்களோ அதே அளவுக்கு டிமாண்டும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. மக்கள் கிட்ட நிறைய வரவேற்பு இருக்கு ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸுக்கு. அது எதுவா இருந்தாலும் சரி, மசாலா பொருட்களாக இருந்தாலும் சரி, தொக்கு வகைகளாக இருந்தாலும் சரி, ஹோம்மேட் ப்ராடக்ட் அப்படின்னாவே மக்கள் கிட்ட ஒரு தனிப்பட்ட வரவேற்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. ரெண்டாவது, வீட்ல இருந்தே செய்யக்கூடிய பிசினஸ் ஆன்லைன் ரீசெல்லிங். இப்பெல்லாம் ஸ்டாக் எடுத்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மூலமா நம்ம ப்ராடக்ட்டை ஷேர் பண்ணிட்டோம்னா போதும். நமக்கு ஆர்டர் வந்துட்டா டைரக்டா நம்ம அதை சப்ளையருக்கு கன்வெர்ட் பண்ணி ஈஸியா அவங்களே நம்ம கஸ்டமருக்கு அனுப்பிச்சிருவாங்க. இது ஒரு ஈஸியான பிசினஸ் கூட வீட்டில இருந்தே செய்யற பெண்களுக்கு. அடுத்த பிசினஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லரிங் அண்ட் பொட்டிக். டெய்லரிங் மட்டும் தெரிஞ்சிருந்தா போது கண்டிப்பா வீட்ல இருந்தே ஒரு 500 நாள் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். டெய்லரிங் தெரியலனா ஒன்னும் பிரச்சனையே இல்லை. இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தா போது ஒரு 3 மந்த்ஸ்ல இதை கத்துக்கிட்டு நம்ம ஈஸியா ஏர்ன் பண்ண முடியுங்க. அடுத்த பிசினஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம்மேட் கிராஃப்ட் அண்ட் கிஃப்ட் பிசினஸ் தாங்க. இப்போ நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அண்ட் ரெசின் ஆர்ட், அது மட்டும் இல்லாம இந்த சீர்தட்டுகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வார்ப்பிங் பண்றது, இதெல்லாமே ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. சோ இந்த பிசினஸும் ஒரு சக்சஸான பிசினஸா கொண்டு போலாங்க. அடுத்த பிசினஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஹேண்ட்லிங். இப்போ நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜை மெயின்டைன் பண்ண முடியாம இருக்காங்க. சோ ஈஸியா அவங்களுக்கு நீங்க அதை மெயின்டைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க ஏர்ன் பண்ண முடியுங்க. பெண்கள் வீட்ல இருந்தே செய்யற மாதிரி நூத்துக்கணக்கான பிசினஸ் இருக்குங்க. நாம எக்ஸ்கியூஸ் சொல்லாம நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சோட இறங்கினா கண்டிப்பா நாமளும் சக்சஸ் ஆக முடியும். நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கறத நாளைக்கு வீடியோல ஷேர் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பை பாய். நான் வீட்ல சும்மா இல்ல.